தேடிச் சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவன் நம்மையும் ஆட்கொள்வான். நம்ம முதலமைச்சர் கூட போனார்ல கொல்லூர் பூகாபி போய் அங்க யாகம் பண்ணாரு. சத்ரு சம்ஹார யாகம்னு ஒரு யாகம் பண்ணியிருக்காரு. அவரும் இத்தனை பேரை கொன்னதுக்காக நம்ம அங்க போய் யாகம் பண்ணாரு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாருங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையானேங்கிறான். அப்போ நீ சிவனை கும்பிட்டினா உன்னுடைய வினைகள் நீங்கும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்பெருமான்கிறார். பரிகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதை பத்தி பேசலான்னு உங்களை பார்க்க வந்திருக்கேன் சாமி. ஜோதிடம் பரிகாரம், ஜோசியம் பார்த்தோம்னா அவன் என்ன சொல்லுவான்னா நீ பரிகாரம் பண்ணு சரியா போகும்னு சொல்லுவான். ஆக இந்த ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு இந்த ராகு கேது பாம்பு ரெண்டு எப்படி பிணைஞ்சிருக்குது விநாயகர் கோயில்ல, ராகும் கேதும் ஒன்னா வச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த ஜோதிடமும் பரிகாரம். ஜோதிடர் நம்ம ஐயா வர்றாரு, நம்ம ஜோசியம் பார்க்குறோம், பார்த்து முடிச்சவரை அவர் என்ன சொல்றாரு, ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னா சரியா போயிடும். என்ன பரிகாரம்னு கேட்டோம்னா சிலர் கோவில்ல போய் பரிகாரம் பண்ணுங்கம்பாங்க, இன்னும் சிலர் இந்த ஆத்தங்கரைகள்ல போய். அப்போ தர்ப்பணம் பரிகாரங்கிறது ஒண்ணுதானே சாமி? இல்ல தர்ப்பணம்ங்கிறது இப்ப நம்ம அப்பா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் இறந்து போறாங்க. அந்த இறந்து போற உயிர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நாம அதுக்கு உணவு, அரிசி, பருப்பு, காய்கறி இதெல்லாம் கொடுத்து அவங்கள மேல அனுப்பிச்சு வைக்கிறோம். நீங்க திரும்பி வந்துடாத சொல்ல முடியாது. பரிகாரம்ங்கிறது நமக்கு இப்ப நம்ம என் பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை, ஐயா கல்யாணமே ஆக மாட்டேங்குது, 30 வயசு ஆச்சு, 31 வயசு ஆச்சு, 32 வயசு ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுவோம். இப்ப வாழை மரத்துக்கு தாலி கட்டி. பரிகாரம்னா என்ன, அதோட வார்த்தையோட மீனிங் என்ன சாமி? இந்த வார்த்தையோட பரிகாரம் என்பது நமக்கு இருக்கின்ற தீய வினைகளை நீக்குவது. நமக்கு தீய வினை நம்மளுக்கு கூட இருக்குது. இப்போ அதான் அதுக்கு தான் உதாரணம் சொல்ல வந்தேன். ஒரு தப்பு பண்ணா பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு அதைத்தான் சொல்றோம். அதுக்குதான் அதுல பாத்தீங்கன்னா ஜோசியம் பார்க்கும் போதே சொல்லுவான், நீ பல பிறவியில புண்ணியம் பண்ணியிருக்க, அதனால ராஜ வாழ்க்கைங்கிறது ஒண்ணு. பல பிறவியில பாவம் பண்ணியிருக்க, ஒரு ஐயர் பொம்பளைக்கு எடுத்து போட்ட, அதுக்கு பரிகாரம் பண்ணணும்பா. நீ ஒரு அரசனா இருந்து பாம்பை கொண்டு போட்ட, அதுக்கு பரிகாரம் பண்ணணும்பா. இப்படி எல்லா வகையில நீ நிறைய ஏமாத்திட்ட, மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்பட்ட, அவங்க பணத்தை ஏமாத்திட்ட, அதனால அதுக்கு பரிகாரம் பண்ணணும்பா. பரிகாரம்ங்கிறது நம்ம உள்ள இருக்கிற தீமைகளை நீக்கிறதுக்காக செய்யறது பரிகாரம். ஆனா பரிகாரம்னு ஒண்ணு இருக்கா? அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இல்ல, அது தொன்று தொட்டு காலகாலமா வந்துட்டு இருக்குது, நம்மளோட ஒன்னாவே அது பயணம் பண்ணுது. முதல்ல பரிகாரங்கிற விஷயத்த ஏன் ஜோதிடர்கள் பரிந்துரைக்கிறாங்க மக்களுக்கு? மக்களுக்கு பரிந்துரைக்கிறேன்னா அவனுக்கு காசு கிடைக்குது, ஜோதிடத்துக்கு பணம் வருது. அந்த பரிகாரம் செய்யற ஐயருக்கு ராமேஸ்வரம் போய் பரிகாரம் பண்ணுவாங்க, திலகாட்ட பந்தனம்பா எல்லாம் போட்டு பரிகாரம் பண்றத. இப்படி ஒன்னொன்னு அதாவது நமக்கு புரியாத பாஷையில சொல்லிடுவாங்க, திலகம்னு இல்லை. அப்ப இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஓ சரி ஏதோ இருக்குது, அதனாலதான் நம்ம பையனுக்கு கல்யாணம் இல்லை, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கேன், ரொம்ப சிரமப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக கோயில்களுக்கு போய் பரிகாரம் பண்றாங்க. நம்ம முதலமைச்சர் கூட போனார்ல கொல்லூர் பூகாபி போய் அங்க யாகம் பண்ணாரு. சத்ரு சம்ஹார யாகம்னு ஒரு யாகம் பண்ணியிருக்காரு. அவரும் இத்தனை பேரை கொன்னதுக்காக நம்ம அங்க போய் யாகம் பண்ணாரு. பரிகாரம் அப்படிங்கிறப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டு பரிகாரம் பண்ணா எல்லாம் முடிஞ்சு போயிருமா? கட்டாயமா முடியாது. அதைத்தான் இப்ப நம்ம யாருக்கிட்ட சொல்லணும்னாரு, எல்லாம் பரிகாரம் அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணிட்டு நேரைக்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ஞானஸ்தானம் பண்ணி பரிகாரம் பண்ணி இப்ப ஆமா எல்லாரும் வாங்க சாமி, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்தாலும் சரி பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த பண்ண தப்புக்கு விமோச்சனம், அதாவது தக்க பரிகாரம் பண்ணி கொடுப்பாரு சாமி. ஆமா, அப்படி யாராவது வந்தீங்கன்னா சாமி கம்பெடுத்து அடிச்சு விரட்டிடுவாரு எல்லாத்தையுமே. யாரும் இல்ல, எப்படியோ அவங்ககிட்ட இருக்கிற காசு நமக்கு வரணும், அதுக்கு இது ஒரு வழி. இது ஒரு வழி. இப்ப ஜோதிடர்கள் சென்னையில ஜோசியம் பாத்தீங்கன்னா அவன் ஒரு லெட்டர் கொடுப்பான், திருமுருகன் பூண்டிக்கு போ, அந்த கோயில் வளாகத்துல 2 நாள் தங்கு, இன்னும் ஐயரை பாரு, அவரு உனக்கு பரிகாரம் செஞ்சு வைப்பாரு. அப்ப அவரு அங்கிருந்து காயத்தை வாங்கிட்டு இங்க வந்தாருன்னா இந்த ஐயர் அந்த காயத்தை வாங்கிட்டு அவனுக்கு தங்க வைப்பாரு, பரிகாரம் பண்ணுவாரு, உணவு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு அதுக்கு தக்க தட்சணையை வாங்கிக்குவாரு. இதுல ஒரு பாட்டு அவனுக்கு அனுப்பிச்சிடுவார், ஜிபேல போயிடும். சாமி நீங்க முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க, அதாவது என்னன்னா
போன ஜென்மத்துல நீ வந்து ஐயர் பொம்பளை எடுத்துட்ட அதனால நீ பரிகாரம் பண்ணணும். ஏன் மத்த பொம்மைகளை படுத்தினா கெடுத்தாலும் பரிகாரம் பண்ண அது தேவை. வந்து அது வேண்டியது இல்லை. என்ன காரணம்னா இவன் சொல்றதே உயர் பிறப்புன்னு பார்த்தா அவங்கதான் பிராமணனுடைய முகத்துல பிறந்தவங்க. அதனால அந்த உயர் பிறப்புல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. எப்படி நீ உயர் பிறப்ப நம்ம நாகபாம்பை கொன்னுட்டீங்கன்னா அது ஒரு பெரிய இதும்பா. அந்த நாகபாம்பை கொல்றவன் என்ன பண்றான், அந்த பாம்பை கொன்னு அதை எடுத்துட்டு வந்து குச்சி வச்சு அதுல நெய் ஊத்தி ஒரு துணியில சுத்தி போட்டு எரிக்கிறான். அப்படி எரிச்சிட்டா பாவம் இல்லையா? இல்ல அதாவது ஒரு மூட நம்பிக்கை எல்லை இல்லாம போயிட்டு இருக்குது. அந்த எல்லை இல்லாத மூட நம்பிக்கையில இன்றைய அரசியல்வாதிகள் இருந்து இப்போ ஸ்டாலின் குடும்பம் எல்லாமே நாத்திய குடும்பம், கலைஞர் குடும்பம் நாத்திய குடும்பம்ங்கிறா. கலைஞர் சம்சாரமும் இருக்க வரைக்கும் அதைத்தான் செஞ்சுது. இப்ப முடியறதுல இருந்தம்மா பட்ட ஸ்டாலின் சம்சாரம் அதை எதுவும் செய்யுது. ஏன் அந்த அம்மா கோயில போறாங்க? அதைத்தான் சொல்றேன். அதுதான் பரிகாரம். எங்கெங்க என்னென்ன கோயிலுக்கு அத்தனைக்கு ஓடுது அந்த அம்மா. ஒரு தோத்து போயிட்டாருங்கிறது ஒரு வருத்தம் இல்ல. அவங்க நினைக்கிறது, அவங்க மனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் இத்தனை கோயிலுக்கு செலவு பண்ணுமே, இத்தனை அபிஷேகங்கள் பண்ணுமே, நம்ம கணவர் தோத்து போயிட்டாருங்கிறது அந்த அம்மா வருத்தம். ஜெயிச்சப்போ அந்த அம்மா பண்ண அதுக்குத்தான் ஜெயிச்சப்பதான் கொண்டு போய் தங்கமா கொட்டினாங்களே சில கோயில்கள்ல. வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. நம்மளே என்ன பண்றோம், வேண்டுதல் வைக்கிறோம். ஐயா உங்ககிட்ட வர்றேன், நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு 5 வருஷமா குழந்தை இல்லை, ஆண் குழந்தை போகும்போது நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன், அபிஷேகம் பண்றேன், அல்லது ஒரு தேர் பண்ணி தர்றேன், அல்லது வேற ஏதாவது கோயில் திருப்பணிகள் பண்றேன்னு வேண்டிக்கிறேன். சரி ஏதோ ஒண்ணு பிறந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி அப்புறம் செய்வேன். அடுத்தது நம்மளுக்கு பையன் பிறக்கணும். நம்பிக்கை, இறை நம்பிக்கை, முழுமையா இறைவன் நம்புறாங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு சில பார்வையாளர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை பத்தி நீங்க ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னா நீங்க எந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல நீங்க இப்ப நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவர்கள் யாரும் இல்ல. அந்த மாதிரி இங்க வந்து பரிகாரம் பண்ணோம்னு சொன்னாருன்னு நான் என்ன சொல்றது, வேண்டாம் சாமி, நீ கோயிலுக்கு போங்க, தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவன் நம்மையும் ஆட்கொள்வான். இறைவன்கிட்ட போய் நம்ம குறையெல்லாம் சொல்லி அழுதால் அவர் வந்து நம்மளை பாத்துக்குவாரு. அழுதால் உன்னை பெறலாமேங்கிறார் மாணிக்க வாசகர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஆக நாம் என்ன சொல்றோம்னா, சிவபெருமான் தான் முதலானவர், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாருங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையானேங்கிறான். அப்போ நீ சிவனை கும்பிட்டீன்னா உன்னுடைய வினைகள் நீங்கும் அப்படிங்கிறது நாம் சொல்றோம். மனிதன் வினையை தேடி அவனை வேணும்னு உருவாக்குறது இல்ல, வினைகள் ஆட்டோமேட்டிக்கா காலச்சூழலை ஏத்தாப்புல இல்ல 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 கால சூழ்நிலையில வர்ற வினைகள் வேற, இப்போ அவனாக உருவாக்கிற வினைகள் அதிகமா இருக்குது. அப்ப ரெண்டு வேற கால சூழ்நிலைகள்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என் கூட படிச்சார் ஒரு தம்பி கோபால்சாமின்ட்டு, வந்து அமெரிக்காவில் மிக உயர்ந்த இடம், இந்த விண்வெளிக்கு ராக்கெட் விடுறான் நாசாவில் வேலை. அவனுக்கு இப்ப ரிட்டையர்டு கூட ஆயிட்டான். அவனுக்கு 72 ஆச்சு. இப்போ அதே குடும்பத்துல அவங்க அண்ணன் தம்பி 4 பேர் மொத்தம். சின்னவன் எல்லாத்துக்கும் கடைசியா வந்து சந்தைகளுக்கு மாட்டு வண்டி ஓட்டுறாரு. இன்னொரு அண்ணன் கிணத்துக்குள்ள இறங்கி கல் உடைக்கிறாரு, கிணறு வெட்ட போறாரு. இன்னொரு அண்ணன் விவசாயம் பார்க்கிறாரு. இந்த பையனுக்கு மட்டும் அந்த கல்வியை இறைவன் கொடுத்தாரு. நம்ம பிஎஸ்சி காலேஜில் படிச்சா பெரிய அளவில் வந்தா, அப்புறம் வேற ஏதோ ஒரு பிஜி பண்ணா, அப்புறம் அமெரிக்கா ட்ரை பண்ணா கிடைச்சது. அப்போ ஒரே குடும்பம், 4 குழந்தைகள், ஒரே உணவு, அந்த அம்மா சோளச்சோறாக்கு, ராய்க்கிளியாக்கு, கீரையாக்கு எல்லாம் சாப்பிடுவாங்க, எல்லாம் பள்ளிக்கூடம் போனாங்க. அப்போ ஒருத்தனுக்கு மட்டும் படிப்பு வந்தா அவன் இந்த நிலைக்கு வந்துட்டான், பாக்கி இருக்கிறவங்க படிக்க வரல. என்ன காரணம்? ஒரே பள்ளிக்கூடம், ஒரே வாத்தியாரு, ஒரே உணவு, ஒரே தாய் தகப்ப, கொஞ்சம் பூமி. காரணம் என்னன்னா, அவனுக்கு அறிவு இருந்துச்சு, அந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு. அதனால அந்த அறிவை வச்சு அவன் முன்னேறிட்டான். அறிவு இல்லாதவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா என்ன பண்ணுவான்? அறிவு இல்லைன்னு சொல்றதுக்கும் வினைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? ஆமா, அந்த பிறப்பே வந்து அவனுக்கு அமையுது, அதான் வினை. இப்போ ஒரு மாமியா இருந்தா, மாப்பிள்ள தினம் வீட்டுக்கு வர்றாரு, அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்லுது, அம்மா இந்த நாய் பல்லே விளக்க மாட்டேங்கிறா, ஒரே நாத்தம் அடிக்குது, கிட்ட வந்தான்னா ஏதோ ஒன்று பண்ணணும்னா. இந்த அம்மா யோசனை பண்ணிச்சு, திருவிழா அந்த ஊர்ல என்ன பண்றது அப்படின்ட்டு, சரி மாப்பிள்ளை எப்படியோ கரெக்ட் பண்ணிடலான்ட்டு கையில் ஒரு 20 ரூபாய் கொடுத்து, மாப்பிள்ளை கரும்பு வாங்கிட்டு வாங்க எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லுச்சு. அவனும் காசை வாங்கிட்டு போனான். போற வழியில பார்த்தா ஒரு புண்ணாக்கு கடை. புண்ணாக்குன்னு என்ன தெரியுமல்ல,
அந்த மாட்டை எண்ணெயை ஆட்டி அதுல எடுத்தது போக மிச்சம் இருக்கிற அந்த அது மாட்டுக்கு தீவனமா போடுவாங்க. போடுவாங்க. இவனுக்கு அதை பார்த்த உடனே அது தேங்காய் புண்ணாக்கு இருக்குதான்னு கேட்டா, இருக்குதுன்னாங்க. எள்ளு புண்ணாக்கு இருக்கான்னு கேட்டா, இருக்குதுன்னாங்க. சரி அது கொஞ்சம் இது கொஞ்சம் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு தேங்காய் புண்ணாக்கு சாப்பிட்டு பார்த்தா ருசியா இருந்து, எள்ளு புண்ணாக்கு அதை விட ருசியா இருந்து நல்லா சாப்பிட்டா. இந்த புண்ணாக்கு என்ன பண்ணு, வாயில பூரா பல்லுல பூரா கட்ட கரையேன்னு வீட்டுக்கு வந்தேன். என்னமா அப்படியே ஆச்சு கரும்பை காணோம்னா, கரும்பு வாங்கலாம்னு தான் போனேன், வினைய கூடல புண்ணாக்கு கடை காடுது வாங்கி சாப்பிட்டேன், ஆனந்தமா இருக்கிறேன்னா. ஆக இதுக்கு இந்த பிறப்புக்கு வந்ததனுடைய பாவம் புண்ணியம்ங்கிறது மட்டும் இல்ல, கொஞ்சம் பல்வேறு பிறவிகளை நம்ம தவம் செஞ்சிருக்கணும். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள். முன்னால் நீ ஏதாவது நல்லா என்ன பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை நல்லா கிடைக்கி. நம்ம செடி வச்சிருக்கோம். தம்பி சொன்னார் மத்தியானம் கொஞ்சம் வளர்ந்துருக்குதுங்க, அடர்த்தியா இருக்குதுன்னு. என்ன காரணம்னா நம்ம உணவு கொடுத்துட்டே இருக்கிறோம், தண்ணி ஊத்துறோம், ஏதோ ஒன்று பண்றோம், வளருது. இது ஒண்ணுமே பண்ணாம இதை வச்சுட்டு அப்படியே விட்டுருந்தோம்னா அதெல்லாம் வினை இருக்குது, இறைவன் இருக்கிறா பாத்துக்குவா, அது வருமா? வராது. வினைங்கிறது என்னன்னா நாம செஞ்ச புண்ணியம், நம்ம தாய் தாப்பும் செஞ்ச புண்ணியம். நம்ம என்ன சொல்றோம், அப்பா சொத்து எனக்கு தான் வரணும்னு கேஸ் போடுறோம், கோர்ட்டுக்கு இப்ப போறோம். நீங்க சொல்லும் போல வாழும் காலங்கள்ல நம்ம பண்ற விஷயங்கள் பிற்காலத்துல வினையா மாறுமா, இல்ல முன்னொரு ஜென்மத்துல நம்ம பண்ண இல்ல, விஷயம் ரெண்டு வினையா? இருக்கு, ரெண்டு கூட ரெண்டு சேர்ந்து வருது. அப்போ மூட நம்பிக்கைக்கு முரணா இருக்கிற நீங்க எப்படி முன் ஜென்மம் முன் இதெல்லாம் எப்படி முன் ஜென்மம் நமக்கு தெரியாது சாமி. அப்ப அது முன் எதுவும் தெரியாது. இன்னைக்கு நம்ம விதைக்கிறோம்னா இது ஏதோ ஒரு விரைவில் அந்த பணியில் நம்ம இருந்திருப்போம். மனுஷனுக்கு பிறப்பு நிறைய இருக்குங்கிறாங்க. புல்லாகி மாணிக்கவாச புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான்கிறார். ஆக இத்தனை பிறவிகள் இருக்குது மனுஷனுக்கு. கல்லாவும் இருக்கிறோம், மண்ணாவும் இருந்திருக்கோம், செடியா இருந்திருக்க, புல் கூடு. ஆக இந்த ஒவ்வொரு பிறவிக்கும் மிருகங்களா இருந்திருக்கோம். இந்த பிறவிகள் எல்லாம் அதுல கொஞ்சம் நல்லது பண்ணியிருந்தோம்னா இந்த மனித பிறவி கிடைக்காது. அப்படிங்கிறப்போ புண்ணியத்தால பிறந்தவங்க தானே நமக்கு எதுக்கு வேணா வருது? அது இருக்கு, அதுதான் சொல்றேன். புண்ணியத்தில் நான் பிறந்தோம். சரி, கல்யாணம் முடிச்சுட்டு வந்தான், இல்ல காதல் திருமணம், 2 குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. அவன் நோட்டு போட்டு அவன் பாட்டில் போயிடுறான் அவன் வேலைக்கு. மாச கணக்கில் ஆள் வர்றதில்ல, செலவுக்கு பணம் அனுப்புறது இல்லை. அப்ப அது என்ன காரணம்? அந்த குழந்தைகளை நினைக்கிறது இல்லை, தன்னுடைய வயிற்ற நினைக்கிறா, மனைவி பிள்ளைகள் நினைக்கிறது இல்லை, சாராய கடைக்கு போற வேலை முடிஞ்சு போச்சு. ஆக இப்படிப்பட்ட வினைகளை நாம தான் தேடிக்கிறோம். பிறக்கும் போது அதான் சொன்னார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவனாவனும் தீயவனாவும் அன்னை வளர்ப்பதில்லைங்க. அன்னை வளர்க்கறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அன்னையோட ஒரே மாதிரி சோத்த போடுற, பள்ளிக்கூடம் அனுப்புறா, அவ கூட சேர்ற ஆளுங்க இருக்குல்ல, சேர்க்கை, அத வீணா போகுது. இப்ப சாமி, இப்ப நம்ம ஆரம்பத்துல ஒரு டாபிக் என்னன்னா, நம்ம பரிகாரத்தை பத்தி தான் நம்ம பேசலாம். ஆமா. அப்படிங்கிறப்போ பரிகாரங்கிற ஒரு விஷயம், பரிகாரத்தை செய்யும் போது அவன் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு பரிகாரம் செய்யறான். ஒரு மாட்டை தானமா கொடுக்கணுங்கிற கோயிலுக்கு ஐயரு அந்த பரிகாரத்துல உட்கார்ந்து ஒரு 2 நாள் அவன் வீட்லயே உட்கார வச்சு பூஜை பண்ணி சோறு போட்டு அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறான். அப்ப மனசுக்குள்ள என்ன தோணும்னா, இந்த பரிகாரத்தை நாம செஞ்சுட்டோம், இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப நம்ம ஒழுங்கா இருக்கிறோம்னா அவனுக்கு எண்ணம் வருது, இந்த தவற பண்ணலினா பரிகார பலிக்கு, திரும்பவும் அதே தவறுக்குள்ள போயிட்டான்னா வெள்ளரிக்காதிங்கிற கதாச்சு. அப்ப நீங்க தப்பு பண்ணிட்டு நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா உளவியலா உங்களுக்கு மன அமைதியாயிக்கும். அப்படிங்கிறப்ப தப்பு பண்றவங்க எல்லாம் போய் அதை என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல பரிகாரத்தை அந்த நேரத்துல பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்க வழி பாருங்க. குடியாரனை கொண்டு போய் ஹோமில் சேர்த்துறாங்க. ஹோமில் சேர்த்துறவனுக்குள்ள ஒரு 100 பேருக்கு ஒரு 5 பேர் 10 பேர் குடிக்கிறது இல்லை, வெளியில வர மீதி 90-95 பேர் குடிக்கிறான், அங்க உதைக்கிறான். அப்புறம் முடியலன்னா அவனை அனுப்பிச்சிடுறான். இப்ப குழந்தை இல்லைன்னு பெண்கள் எல்லாமே ஒரு கருத்தரிப்பு மையங்கள். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அரசாங்கம் என்ன அறிவிச்சது, 3 குழந்தைக்கு மேல 3 ஆமா 3 குழந்தைக்கு மேல் நமக்கு இப்போது வேண்டாம், இது அறிவிச்சது. இப்படி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஓடிச்சு. அப்புறம் அரசாங்கம் என்ன ஆச்சு, 2 குழந்தைக்கு மேல் இனி வேண்டாம், ஆமா நாம் இருவர் நமக்கு இருவர்னு கொண்டு அறிவிச்சான். சரின்னு அப்படியே கொஞ்ச நாள் ஓட்டணும். அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர். என்னாச்சுன்னா இந்த உணவு பழக்கங்கள் இந்த காலத்தினுடைய கட்டாயத்தினால கருத்தரிக்கிறதே இல்லை, அந்த ஒண்ணும் பிறக்காம போயிருது. ஆமா, அந்த ஒண்ணும் பிறக்க. அப்ப வேண்டாம்னு சொன்ன காலம் ஒண்ணு இருந்தது, இப்ப வேணும்னு ஓடுறா கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அவன் எவ்வளவு சொல்றான், 1 லட்சம்ங்கிறா, 2 லட்சங்கிறா, 5 லட்சங்கிறா, 10 லட்சம் ரூபாய் செலவு பண்றான். இதுக்கு காரணம் உணவு பழக்கமா இல்ல வினையா சாமி? உணவு பழக்கம் வினை ரெண்டும் சேர்ந்துக்குது. உணவு பழக்கம் ஒண்ணு, வினை ஒண்ணு.
அந்த 2 பேர் உடம்புல ஓடுற அந்த ரத்தத்துடைய குரூப், இப்படி பல்வேறு சமாச்சாரம் இருக்கிறதுனால தான் அவனுக்கு குழந்தை கிடைக்கிறது இல்லை. இந்த பொண்ணும் கஷ்டப்படுது, அவனும் கஷ்டப்படுது. அப்ப இதுல வந்து மருத்துவத்துறை, ஜோதிடத்துறை, ஆமா, பரிகாரம், ஆன்மீகம் எல்லாமே 3 துறைக்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஆமா. ஒரு காலத்தில் நம்ம கோயில் எல்லாமே ஒரு வினை தீர்க்கும் இடமாக இருந்தது. இப்ப வினை சேர்த்துக்கிற இடம் வந்துருச்சு. வினைகள் செய்யறது. ஆமா, வினை தீர்க்கிற இடமா தான் இருந்தது. அதனாலதான் இப்ப நம்ம மாதிரி கோயில் இருக்குன்னா, இங்க வா உனக்கு பரிகாரம் பண்ற, வினை நீக்கிறோம்னா யாரும் வரமாட்டாங்க. அப்படி சொன்னதான் வந்திருப்பாங்களே. இல்ல, சொன்னாலும் வரமாட்டாங்க. காரணம், அவன் போலியான முகமூடி போட்டு ஏமாத்துறான் பாருங்க, அவன்கிட்ட போறான். வேற வழி இல்ல அவனுக்கு. ஆமா சாமி, இப்போ காய்ச்சி அடிக்குதுன்னு மாத்திரை கொடுத்தாதான் காய்ச்சி சரியாகும். ஆமா, தப்போட வர்றவன இந்த பரிகாரம் பண்ணு உனக்கு எல்லாம் சரியா போயிருன்னு சொல்றது, அது ஒரு உதவியெல்லாம் ரெடி பண்றது தானே ஒரு மனுஷனா. அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். பரிகாரத்துல உட்கார்ந்து எல்லாம் பார்த்து இனி நாம் தவறு செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அவன் நீங்கிருது. இன்னைக்கு உலகியல்னு பார்த்தோம்னா இதுதான் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? பரிகாரம்னு ஒண்ணு இல்ல, இதுதான் இறுதி முடிவு. ஆனா இந்த பரிகாரம் செய்யறதுனால நமக்கு நன்மை கிடைக்கும்னு அவன் நம்பி போறான் பாருங்க, அவனுக்கு நன்மை கிடைக்கும். நம்பினார் கெடுவதில்லை, நான்கு முறை. எனக்கு இப்பயும் புரியல, கொஞ்சம் அதுதான். அது வந்து பரிகாரம்ங்கிறது பொய், யோசியம்ங்கிறதும் பொய். இந்த பரிகாரமும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறம் பரிகாரம் ஒண்ணு பண்ணா அவனுடைய எண்ணம், மனசு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம வைத்தியத்துக்கு போறோம், ஒரு நாட்டு மருத்துவர்கிட்ட போறோம், அவர் நிறைய தலையெல்லாம் இடிச்சு கொடுக்குறாரு, நம்ம வாங்கி சாப்பிட்றோம். நம்பிக்கையோட சாப்பிட்டா அந்த நோய் நல்லா ஆகுது. 4 நாள், அதாவது எந்த மருந்து சாப்பிட்டாலும் ஒரு 15-20 நாள் சாப்பிட்டோம்னா தான் அந்த நோய்க்கு ஒரு வழி கிடைக்கும். நீங்க 4 நாள் 2 நாள் சாப்பிடுவான், 3ஆம் நாள் அந்த வைத்தியங்கிட்ட போயிட்டு வந்து ஒன்றும் சரியில்லையப்பா, நீ என்ன மருந்து கொடுக்குறேன்னு உடனே நம்மால் சொல்லுவா, நீ போ கோவை மெடிக்கலுக்கு போ, சரியா போயிருந்தா. அங்க போய் அவன் ஒரு 10,000-50,000 செலவு பண்ணிட்டு அப்புறம் நல்லா ஆகலின்ட்டு வருவா. இன்னொருத்தன் சொல்லுவாங்க சித்தமா ஹோமியா இருக்குது போம்பா. இப்படி மனிதன் என்பவன் அலம்போதிட்டே இருக்குது மனசு. இதே மாதிரிதான் பணம் சம்பாதிக்கிறதும் சரி, கல்யாணம் முடிக்கிறதும் சரி, புள்ள பெற்றுக்கிறதும் சரி, எல்லாத்துலயுமே அலம்போதுது. அப்போ கார் ஒன்று நின்னுது, தம்பி பெரிய காரா வாங்கியிருக்கு, நாமளும் ஒண்ணு வாங்க நல்லா இருக்கணும்னு மனசு ஆசைப்படுது. இந்த ஆசையே துன்பத்துக்கு காரணமா அதைத்தான் முதல்ல சொன்னேன். எதை பார்த்தாலும் ஆசைப்படுது, சாப்பாட்டை பார்த்தாலும் ஆசைப்படுது. ஆசைதான் வினையை கொண்டு வருது. ஆமா, 2 நாளைக்கு வந்து ஈரோடுக்கு ஒரு அளவுக்கு போயிட்டு வந்தோம். அந்த ஒரு கடையில போய் சாப்பிட்டோம். அந்த காளான் மஞ்சூரின்னு சொன்னாங்க பிள்ளைங்க, நம்மளுக்கு அதை பத்தி அதிகமா தெரியாது. இங்கேயும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு, ஆனா அது சுவை இல்லை. அந்த கடையில் சாப்பிடும்போது சுவை நல்லா இருக்குது. மனசு என்ன சொல்லுது, இன்னொரு நாளைக்கு அந்த கடைக்கு போயிட்டு வரோடு அப்படின்னு சொல்லுது. இதுக்கு காரணம் ஆசை. நாக்கு ஆசைக்கு ஆசை, நாக்கு வந்து சுவைக்கு ஆசைப்பட்டு வினையா மாறுது. அதிகமா தின்னா சரி நல்லா ருசியா இருக்குன்னு பூரா எண்ணெயா தான் இருக்குது. 4 நாளைக்கு சாப்பிட்டா 5ஆம் நாள் வேற வந்துரு. இப்படி நாமளாக தேடிக்கிற ஒரு துன்பத்தை. சாமி நன்றி, வணக்கம்.